மாரியம்மன் கோவில் கொடைவிழா ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பங்குனி உத்திரம் வெண்ணிமலை சாஸ்தாவுக்காக பொங்கல் வைத்து அதை படைத்து சாமி கும்பிடுவது வழக்கம். இந்த வருடமும் பங்குனி உத்திர திருவிழாவின் போது நடந்த சாமி ஆட்டத்தையும் இதில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த 4 வருடங்களாக சுடலைமாட சுவாமி தனக்கு 6 அடியில் கல் சிலை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். இந்த கோவிலின் நிலையை பற்றி உங்களுக்கு தெரியும். கோவிலில் மண்டபம் கட்டப்பட்டு சில வருடங்களாக அது பூசப்படாமல் அப்படியே இருந்து வருகிறது. இதற்கு இடையில் சுடலைமாடனுக்கு எப்படி சிலை வைப்பது என்று பக்தர்கள் சற்று குழம்பி போய்தான் இருந்தார்கள். ஏனென்றால் மண்டப செலவே அதிக அளவில் ஆகும். அதை தாண்டி சுடலைமாடனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்றால் சிலைக்கு 1 லட்சம் என்றாலும் கும்பாபிஷேகம் 41 நாட்கள் பூஜை என்று நிறைய செலவுகள் இருக்கிறது என்று பக்தர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இதனால் சுடலைமாடனும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆளை பார்த்து ஒரு பக்தரை பிடித்து அவரிடம் கேட்டுக் கொண்டுதான் இருந்தார். அப்படியும் யாரும் இதுவரை செய்யவில்லை. ஆனால் இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது அம்மன் பக்தர்களை கூப்பிட்டு கட்டாயம் சுடலைமாடனுக்கு சிலை வைத்தே ஆக வேண்டும் என்று கூறிவிட்டார். அந்த வகையில் சுடலைமாடன் தனக்கு சிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சிலை எனக்கு வைத்தால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்பதையும் சொல்கிறார். கேளுங்கள். திருப்பி பிடிச்சு கொடுப்போம். எந்த மக்களும் கலந்து கூடாது. எடுத்துதா எனக்கு எடுத்து வைங்க. கொட்டி தாரு சரியா? நாங்க அதுக்கு சரியா? சுடலைமாட சுவாமி தனக்கான சிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பக்தர்களை அழைத்து கூறிவிட்டார். அதன் பிறகு அங்கிருந்த பக்தர்களிடம் உங்களால் முடிந்த காணிக்கையை அவரது பீடத்தில் வைக்க சொன்னார். அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் தனது பாக்கெட்டில் இருந்த சிறு தொகையாக இருந்தாலும் சரி, பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் கொண்டு வைத்தார்கள். அந்த பணமே அப்படியே 2 நாட்களில் சிலை அடிப்பதற்கு அட்வான்ஸாக வழங்கப்பட்டு விட்டது. கடந்த 4 வருடமாக தனக்கு சிலை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் சுடலைமாடன். ஆனால் தற்போதுதான் அம்மன் கவனத்திற்கு வந்து அம்மன் அதனை இன்று நிறைவேற்றியும் வைத்திருக்கிறார். அம்மன் சாமியும் கிளம்பிவிட தற்போது சுடலைமாடனும் வெண்ணிமலை சாஸ்தாவும் தான் இருக்கின்றனர். வெண்ணிமலை சாஸ்தா சுடலைமாடனுக்கு திருநீரிட்டு அவரையும் வழி அனுப்பி வைத்து விட்டார். சுடலைமாட சுவாமி கேட்டதற்கிணங்க நமது சேனலிலும் அதற்கான காணிக்கையை பிரிக்கும் முயற்சியில் நாம் ஈடுபட்டோம். அதற்காக கோவில் நிர்வாகியின் மொபைல் நம்பர், ஜிபே நம்பரை நமது வீடியோவில் பதிவிட்டிருந்தோம். நிறைய பக்தர்கள் 100 ரூபாய் முதல் 10,000 வரை காணிக்கையாக அளித்தனர். அதன் பிறகு சிலைக்கு ஏற்கனவே நாம் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்து விட்டோம். அதனைத் தொடர்ந்து மண்டப வேலையும் ஆரம்பித்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் கோவிலை சார்ந்த பக்தர்கள், வரிதாரர்கள் என்று நிறைய பேர் நன்கொடை வழங்கினார்கள். அதன் பிறகு ஊரிலும் நன்கொடை பிரிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் நமது சேனல் மூலமாக பக்தர்கள் வழங்கிய தொகை கிட்டத்தட்ட 50,000 நெருங்கியிருந்தது. அதன் பிறகே மண்டபத்தின் வேலையையும் ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவில் பொருட்களை வைப்பதற்கென்று தனியாக ஒரு அறையும் கட்டப்பட்டு ஆகிவிட்டது. தற்போது மண்டபத்தின் சீலிங் மேல் பகுதியை பூசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நன்கொடையாக பிரிந்த தொகை நிச்சயமாக இந்த செலவிற்கு காணாது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. மீண்டும் கோயில் நிர்வாகிகள் நம்மிடம் கேட்டதற்கிணங்க
அந்த கோவிலில் நடைபெறும் வேலையையும் மீண்டும் காணிக்கை முடிந்தவர்கள் செலுத்துங்கள் என்று உங்களை கேட்பதற்காகவும் தான் இந்த வீடியோவை மறுபடியும் பதிவிட்டிருக்கிறோம். கும்பாபிஷேகம், இந்த மண்டப வேலை அனைத்தும் முடிய வேண்டுமென்றால் பல லட்சங்கள் செலவாகும் என்று சொல்கிறார்கள். இது நமது ஊர் ஐயா கோயில், முன்னாடி முருகன் கோவில், அதன் அருகிலேயே என் அம்மை பத்திரகாளி அம்மன் கோவில். அம்மன் கோவிலின் பணி மட்டும் இன்னும் நடந்து முடியவில்லை, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது கோவிலின் மேல் பகுதி, மண்டபத்தின் மேல் பகுதி பூசப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்து சிலை வைக்க வேண்டும். இந்த பணி முடிந்தவுடன் சிலை வைத்து விடலாம். கல் சிலை செதுக்குவதற்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த வேலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் நமது சேனல் VVSM Vlog மூலமாக பிரிந்த தொகை மற்றும் நேரடியாக பக்தர்கள் நிறைய பேர் கோவிலிற்கே வந்து காணிக்கை வழங்கியிருந்தனர். 100 ரூபாய் முதல் 10,000 வரை வழங்கியிருந்தார்கள். நாம் ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டோம், நமது சேனல் மூலமாக ஒரு 50,000 ரூபாய் வரை பிரிந்திருந்தது. அது அனைத்துமே நேரடியாக கோவில் நிர்வாகியின் அக்கவுண்டுக்கே செலுத்தப்பட்டிருந்ததால் இந்த தொகையை எடுத்து கோவில் வேலைக்காக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். காணிக்கை வழங்கிய பக்தர்கள் அனைவரையும் நமது வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைத்துள்ளோம். பக்தர்கள் நிறைய பேர் கொடுத்த அந்த மொபைல் நம்பர் அதில் வாட்ஸ்அப் இல்லை, அதனால் அவர்களால் வாட்ஸ்அப்பில் இணைய முடியவில்லை. இருந்தாலும் நாங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட் அவங்களுக்கு சென்றடைந்திருக்கும். ஜிபே நம்பர் செந்தில்குமார் 9965853099. இந்த நம்பரையும் நாம் இந்த வீடியோவிலும் இணைத்துள்ளோம். புதிதாக கட்டப்பட்ட அறையில் கோவிலுக்கு சொந்தமான மிக குறைந்த அளவிலான பொருட்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த அறைக்கு கதவு போடப்படவில்லை. பக்தர்களே, முடிந்த அளவு, உங்களால் முடிந்த அளவை மட்டும் காணிக்கையாக இந்த ஜிபே நம்பரில் அனுப்புங்கள். அனுப்பிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரையும் நீங்கள் தொகையை அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டையும் வாட்ஸ்அப்பிலும் அனுப்பி வையுங்கள். நன்றி.